லெபனானில் பேஜர்கள் வெடித்த சம்பவத்தில் கேரள தொழிலதிபருக்கு இருக்கும் தொடர்பு குறித்து அம்மாநில போலீஸ் விசாரணையை தொடங்கியது. லெபனான் பேஜர்கள் வெடிப்பு விவகாரத்தில் பல்கேரியாவின் நோர்டா குளோபல் லிமிடெட் நிறுவனம் மையமாக இருக்கிறது. தைவானில் இருந்து உதிரி பாகங்களை இறக்குமதி செய்து பேஜர்களை தயாரித்த நிறுவனம் வயநாடு மானந்தாவடியைச் சேர்ந்த ரின்சன் ஜோஸுக்கு சொந்தமானது. இந்தியாவில் படித்துவிட்டு நார்வேக்கு வேலைக்கு சென்றவர் அங்கேயே குடியுரிமை பெற்றுவிட்டார். பேஜர்களை தயாரிக்கப்பட்ட போதே வெடிபொருள் வைக்கப்பட்டதாக கூறப்படும் வேளையில் அவரது நிறுவனம் முடக்கப்பட்டது. ஜோஸும் அவரது மனைவியும் அமெரிக்கா அல்லது பிரிட்டனில் இருக்கலாம் என கூறப்படும் வேளையில் அவர்கள் சட்டவிரோதமாக எந்த பண பரிமாற்றமும் செய்யவில்லை என பல்கேரியா அரசு தெரிவித்துள்ளது. இந்த சூழலில் மானந்தவாடியில் ஜோஸ் குறித்தும் அவரது குடும்பத்தார் குறித்தும் போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர். ஜோஸ் குடும்பம் தொடர்பான விவரங்கள் வெளியாவதால் அவர்களுக்கு பாதுகாப்பு அளிப்பதாகவும் கிராமத்தில் ரோந்து பணிகளை செய்வதாகவும் போலீஸ் தெரிவித்துள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.